உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம்ம என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன். 100 நன்மைகள் நடக்கட்டும் அவங்க குடும்பத்துக்குன்னு வேண்டிக்கிடுவேன். இப்போ நான் இருக்கிறது திருவண்ணாமலையில் இருக்கிறேன். ஆனால் திருவண்ணாமலையில் இப்போ ஆந்திராக்கார பக்தர்கள் நிறைய கூடிட்டாங்க, ஆந்திராக்காரங்க பக்தர்கள் நிறைய கூடிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இதே பதிவு மூலமாக நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்தேன், ஏழுமலையான் மனித ரூபத்தில் வருவான், ஏழுமலையான் மனித ரூபத்தில் வருவான். ஆனால் வரக்கூடிய அவதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒத்த கை தண்டாயுதம், ஒத்த பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம், ஏழுமலையான் மனித ரூபத்தில் வரக்கூடிய அவதாரம் அப்படின்னு இதே பதிவு மூலம் ஏகப்பட்ட சொல்லியிருக்கிறேன். 6 ஆண்டுகளுக்கு முன்ன கூட்டி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஏழுமலையான்னு சொன்னால் அது பெருமாளோட ஒரு அவதாரம். அப்போ திருவண்ணாமலை யாரோட அவதாரம்? அது திருவண்ணாமலை என்பது சிவனோட அவதாரம் இப்படின்னு மனிதருக்கு தெரியும். திருவண்ணாமலைக்கு போனால் அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவன். திருப்பதிக்கு போனால் கோவிந்தா கோவிந்தா பெருமாள். அடுத்தாப்புல கொல்லிமலைக்கு போனால் அறப்பொலீஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி. அடுத்தால வெள்ளையங்கிரிக்கு போனால் வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா, வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. அப்புறம் சபரிமலைக்கு போனால் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. அடுத்தல அகத்தியர், 18 சித்தர்களில் குரு அகத்தியர். அடுத்தல சதுரகிரிக்கு போனால் சுந்தர மகாலிங்கம். இப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த இந்தியாவுக்குள்ளேயும் சரி சிவன் வழிபாடுனா என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே செய்கிறாங்க. சிவன் அடியார், நாங்கள்லாம் சிவன் அடியார்னா இந்த சிவன் அடியாருக்குள்ள பொருள் எனக்கு சொல்லு. அடியார் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? அடியார் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட பாதம் ஒரே பாதம், இறைவனோட பாதம். அதுக்கு தான் எல்லாம் உனது பாதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று அறிந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மருகும் உனது அடிக்கு. அந்த அடியைத்தான் நீ சிவனடிங்கிற. யாரை கேட்டாலும் நான் சிவன் அடியாருங்க, நாங்கள்லாம் சிவன் அடியாருங்க. இந்த அடியார்னா என்ன பொருள்னா உன்னோட பாதம் இல்லை, எல்லாரோட பாதம் ஒரே பாதம், ஈசனோட பாதம். அதுக்கு தான் பெருமாள் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சடாரியை தூக்கி தலையில் வைக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சடாரிக்கு மேலே 2 பாதம் இருக்குது. அந்த 2 பாதம் தான் நீ சொல்கிற சிவன் அடியார். ஆனால் உன் சிவன் கோயிலில் அந்த 2 பாதத்தை தூக்கி வைக்கலையே. எந்த சிவன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது உன் தலையில் 2 பாதத்தை தூக்கி எந்த கோயிலில் வைக்கி? பெருமாள் ஆலயத்தில் தான் வைக்கி, பெருமாள் ஆலயத்தில் மட்டும்தான் வைக்கி. இந்த பெருமாள்னு சொன்னால் இதில் தான் திருவண்ணாமலை கதையே இருக்குது. திருவண்ணாமலை கதை என்ன? காக்கும் கடவுள் நான் தான் பெருசு. யார் சொன்னா? மகாவிஷ்ணு சொல்கிறாரு, காக்கும் கடவுளில் நான் தான் பெருசு. நீங்கள் அறிஞ்சிக்கிட்ட படைப்பு கடவுள் பிரம்மா, படைப்பு கடவுள் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது. படைப்பு கடவுள், படைப்பில் நான் தான் பெருசு. அப்போ மகாவிஷ்ணு காக்கும் கடவுளில் நான் தான் பெருசு, படைப்பு கடவுள் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது. படைப்பு கடவுள் பிரம்மா, படைப்பில் நான் தான் பெருசு. பின்ன ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்த அண்ணாமலையார். இந்த தாளம்பூ கதைக்கெல்லாம் நான் வரலை. தாளம்பு என்பது அறிவுங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆகாயத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் அறிவுங்கிற ஒரு விஷயம்னு இந்த மனித ஜென்மம் புரியலை. ஆழம் விழுது போல் குண்டலினி சக்தி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுதான் குண்டலினி சக்தின்னு உனக்கு தெரியாது. ஆனால் படைப்பு கடவுள் நான் தான் பெருசு, காக்கும் கடவுள் நான் தான் பெருசுன்னு சொல்லும்போது இதோட ஒரு விஷயத்தை இந்த மனித ஜென்மம் யாரும் புரிஞ்சுக்கிட்டே இல்லை. அப்பனும் மகனும் அப்பன் படைச்சிட்டான், ஆனால் காக்கக்கூடியது மகன் தான். அப்போ அப்பனும் மகனுக்குள்ளே தான் தர்க்கம். ஆனால் இதில் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தது யார்? அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையார் யார் சொல்லு? சி விநாயகி வா சரஸ்வதி சிவா. சி விநாயகி வா சரஸ்வதி சிவா. இல்லை நீ சொல்கிற ஆண் சிவன் எங்கே இருக்கிறாரு? ஆண் சிவன் எங்கே இருக்கிறாரு? நீ ஆண் தான், சிவன் ஆணுங்க. இல்லை அர்த்தநாதீஸ்வரங்க, பாதி சக்தி பாதி சிவனுங்க இல்லை சொல்லலாம். இந்த 2 எழுத்து தான். சி விநாயகி வா சரஸ்வதி சிவா. அப்போ திருவண்ணாமலை என்பது
4 பொருளை சார்ந்தது. திருநீர், திருநீர் அதாவது நிருதிலிங்கத்துக்கும் வர்ணலிங்கத்துக்கும் நடுவில் திருநீர். அந்த திருநீர்லேருந்து மலையை பார்த்தா பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரி ஒரு அவதாரம். பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரி ஒரு அவதாரம். அடி அண்ணாமலை, இந்த ஆதி அண்ணாமலை, ஆதி என்றால் மூலப்பொருள், அடி என்றால் பாதம். இதுதான் இதோட பொருள். அடி அண்ணாமலை என்பது விநாயக பெருமானோட ஒரு தோற்றம், மலை காட்டும். அடுத்தது சந்திரலிங்கத்துக்கும் குபேரலிங்கத்துக்கும் நடுவில் பார்த்தா 5 தலையா பிரம்மா, 5 தலை பிரம்மாவோட ஒரு இது. அந்த 5 தலை என்பது நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். ஈசானலிங்கம், ஈசானலிங்கத்தை பார்த்தா இந்த மலை வந்து திருவண்ணாமலை வந்து நந்தியோட ரூபத்தில் இருக்கும். இந்த 4 ரூபந்தான் இந்த திருவண்ணாமலை. பாறுகடலில் பள்ளி கொண்டிருக்கிறது திருநீர், திருநீர், நீரில் பள்ளி கொண்டிருக்கிறவர் நீர். அடி அண்ணாமலை விநாயகரோட தோற்றம், ஆணை முகம். சந்திரனும் குபேரனும், குபேரன் என்றால் வெளிச்சம், சந்திரன் என்றால் இருட்டு. அதுக்கு நடுவில் 5 முகம், நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். ஈசான லிங்கம் நந்தி. இந்த 4 முகம்தான் இந்த மலையோட கணக்கு. ஆனால் வர்றவன் பூரா அண்ணாமலையாருக்கு அரோகரா, அது அப்படிங்க, இது இப்படிங்க, இது இப்படிங்க, இங்கே பாருங்கள் மலையில் நந்தி தெரியுது, அதை பாருங்கள் இங்கே தெரியுது. ஏங்க வா, பாறுகடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஒரு நெற்றியிலிருந்து தீபம் ஏற்றுது, கார்த்திகை தீபம். ஆனால் பெருமாளுக்கு பிறந்த குழந்தையோட பேர் தான் ஐயப்பன். ஆனால் சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றியது ஐயப்பங்கிறோம். சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றியது ஐயப்பன். அப்போ இந்த சிவாங்கிறது பெண்ணு தான். அப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார்? அப்போ இந்த 2 பேருக்கு கையில் பிறந்தா கையப்பன், மெய்யப்பன், ஐயப்பன். இந்த ஐயப்பனை தான் நீ ஐம்பூதங்கிற, நமச்சிவாயங்கிற. ஆனால் இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தது அகத்தியர். அப்போ அகத்தியர் வேறு, ஐயப்பன் வேறு, முருகன் வேறு, விநாயகர் வேறு கிடையாது. ஒரே பொருள், 4 ஒரே பொருள். பிரம்மாவோட 4 தலை, கதை என்னன்னு உனக்கு தெரியாது. ஒரு தலை சிவன் கிள்ளிய தலை, அந்த தலையோட கணக்கு உனக்கு தெரியாது. அந்த கிள்ளிய தலை தான் சிவலிங்கம். சிவலிங்கம் என்னென்னா பிரம்மாவோட 5 முகத்தில் ஒரு முகம்தான் சிவலிங்கம். பின் 4 முகம். இந்த 4 முகத்தான் விநாயகர், முருகன், ஐயப்பன், அகத்தியருங்கிற. இந்த 4 ஒன்று. இதில் வந்து மூத்த மகன் யாரை சொல்கிறோம்? சிவனுக்கும் சக்திக்கும் தோன்றிய மூத்த மகன் விநாயகன். விநாயகன் தானே. ஆனால் அந்த விநாயகனோட தலையை சிவன் கிள்ளிட்டார். பார்வதி தேவி தன் தேகத்திலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கணும். அந்த குழந்தை வந்து விநாயகன் நம்ம சொல்கிறோம். ஆனால் சிவன் வந்து அந்த தலையை கிள்ளிட்டு ஆணை முகம் வச்சார். அப்போ ஆணை முகம் முதலோ அந்த குழந்தை முகம் முதலோ? குழந்தை தானே முதல் முகம், 2வது தானே ஆணை முகம் வந்தது. அப்போ நீ மூத்த குழந்தை விநாயகர்னு சொல்லும்போது அதில் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் அண்ணாமலை கதை. அண்ணாமலை யாருக்கு சொந்தம்? விநாயகன் மூத்தவனுக்கு சொந்தமா, இல்லை அண்ணன் ராமன்னு சொல்கிற லட்சுமணனுக்கு சொந்தமா? இப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இதில் உண்டு. இந்த சூட்சம கதையெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு. திருவண்ணாமலையை வந்தால் இந்த சமூக வலைத்தளம் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர். சொல்லுங்கள், அண்ணாமலையை பற்றி உணர்ந்தது சொல்லுங்கள். கிரிவலம் எதுக்கு கிரிவலம்? உன் தாயோட சக்தி, அந்த சக்தியை அழியக்கூடாதுங்கிற ஒரு ரகசியம் மட்டும்தான் திருவண்ணாமலை. இந்திரன் பெருசு, அப்புறம் அக்னி பெருசு, அப்புறம் யமன் பெருசு. உனக்கு கதை முடிஞ்சுது. நீ 7 பிறவி எடுத்துன்னு இந்த மலையை சுற்றினாலும் உனக்கு முக்தி கிடையாது. ஈசானலிங்கம், ஈசானலிங்கம் 8 ஆ. குபேரலிங்கம் 7வது லிங்கம், வாயுலிங்கம் 6வது லிங்கம், 5வது லிங்கம் வர்ணலிங்கம், 4வது லிங்கம் நிருதிலிங்கம். இப்போ இதோட பொருள் என்ன? 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிட்டோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணன் யார், சகோதரன் யாருன்னு தெரியணும். புரியுதா? சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 கனலில் தோன்றிய 6 முகம் உனக்கு தெரிஞ்சது. ஆனால் விஷ்ணுவோட தொப்புலேருந்து தோன்றிய 5 முகம் பிரம்மான்னு நீ அறிகிற. அந்த பிரம்மா தான் நமச்சிவாய. நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 கனலில் ஒரு கனல் வந்து பிரணவ பொருள், மச்சான் 5 கனல். நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அப்பனுக்கு அல்ல, மகனுக்கு தான்.
அப்பனுக்கெல்லாம் நமச்சிவாயா மந்திரம் மகனுக்குத்தான். பஞ்சாட்சர மந்திரம் மகன் உச்சரிச்சது. அகத்தியர் தான் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னது அகத்தியர். அப்புறம் அகத்தியரை உருவாக்கினவருக்கு தான் அந்த மந்திரம் போய் சொல்லும். புரியுதா? அந்த தசாவதார படத்தில் கமலஹாசன்கிட்ட அந்த ஆனை மேலே இருந்த அரசன் சொல்லுவான் இல்லையா, ராமானுஜம் இருக்கும் இடத்த சொல்ல மாட்டேன். சரி, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்லு, நமோ நாராயணான்னு சொல்லிடுவார். உடனே மக்களுக்கு பூரா பெருமாள் வேற சிவன் வேறப்பா, பெருமாள் வேற சிவன் வேற, இவர் நமோ நாராயணான்னு சொல்லிடுவார். உடனே அந்த அரசன் வந்து அவரை கொடூரமாக படுத்தி அந்த அன்னை கொண்டு கடலில் கொண்டு உயிரோடு கொண்டு போட்ட மாதிரி பார்த்துருப்பேன் சினிமா மூலமாக. 11ஆம் நூற்றாண்டில் நடந்த கதையை அந்த சினிமா மூலமாக சித்தரித்து பார்த்தது அந்த சினிமா பிடிச்சவனுக்கு தெரியாது. அந்த பாறுகடலில் பள்ளி கொண்டிருக்கிறது தோன்றப்பட்டது பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. அப்போ இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் எடுத்த தேகம் நமோ நாராயணன்னு தான் சொல்லணும். இதான் பஞ்சாட்சர மந்திரம் சூட்சமாக அனைத்தும் நாம் அறிவோம். உனக்கு 6 முகம் என்ன, 5 எழுத்து மந்திரம் என்ன, 8 எழுத்து மந்திரம் என்னன்னு தெரியாது. இவனை வந்துட்டானுவோ ஆன்மீகத்தை பற்றி சொல்ல. இந்த மலைக்குள்ளே நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கு உனக்கு யார் உரிமை தந்தது? அகார உகாரம், ஆ என்பது 8, ஊ என்பது 2, 10. இந்த 10 எழுத்து மந்திரம், இந்த 10க்குள்ளே பொருள் தெரியாது தான் நீ திருவண்ணாமலைக்குள்ளே வர்ற. உனக்கு சுடுகாடும் தெரியாது, பஞ்சாட்சர மந்திரமும் தெரியாது. வந்த உடனே எங்களை சிவன் அடியார். சிவன் அடியார்னா அர்த்தம் என்ன? பாதம். ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி, இந்த 2 பொருளோட பாதங்கள் தான் ஒவ்வொரு மனிதனோட பாதம். அதுக்கு தான் இந்த பாதத்தை பூரா திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர் அஷ்டலிங்கம் 8 வைக்கி. இந்திரலிங்கம் என்ன, ஈசானலிங்கம் என்ன? இந்திரன் யார், ஈசன் யார்? இந்திர ராணி காற்று. இப்படி ஒவ்வொரு பொருளும் உண்டு. ஆனால் அதெல்லாம் தெரியாது. அன்பே சிவம், நமச்சிவாயங்க, இதுதான் உனக்கு சந்தோஷம். அந்த ஏமாத்து வேலைக்கெல்லாம் நான் ஆக மாட்டேன், புரியுதா? அன்பே சக்தி, சக்தியே முக்தி, இதுதான் என்னோட இது, புரியுதா? முருகன் இருக்கும் இடம் முக்தி உச்சி, அதுதான் பழனி உச்சி, திருவண்ணாமலை அடி திருவண்ணாமலை. எல்லாம் உனதோட பாதம், எல்லாம் ஈஸ்வரனோட பாதம். அதுக்கு தான் எல்லாம் உனது பாதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளை என்று அறிந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மருகும் உனது அடிக்கு. இந்த அடியை தான் நீ சிவனடிங்கிற. வந்துட்டானுவோ திருவண்ணாமலைக்கு கோடி பேர் வந்துட்டு அண்ணாமலைக்குள்ளே வந்து சொற்பொழிவு ஆற்றுறானுவோ. எல்லாம் நிப்பாட்டிக்கோ. 2020 லாக்டவுன் டயத்தில் இந்த மலைக்குள்ளே இருந்து எவனாட்டு பேசினேலா? பேசவே இல்லை. அப்போல்லாம் எக்கடா போனிய? ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றல் பண்ணுறானுவோ. ஒருத்தன் வந்துட்டான் புதுசாக, இந்த அண்ணாமலையார் இடத்துல துறவி, நீ அண்ணாமலை இடத்துல பண்டாரன்னா பரதேசியன்னு தெரியாது. ஒரு காவினா காவி யாரோட இது? வள்ளியோட இது. அப்போ சிவனோட இது என்ன கலரு? பச்சை, இச்சா சக்தி. உனக்கு தெய்வ யானை யார், வள்ளி யாருன்னே தெரியாது. இவன் சிவனும் சக்தியை பற்றி உலக அளவில் சொல்ல வந்துட்டானுவோ. உங்கள் கதை பூரா 2024 முடியறதுக்குள்ளே முடிஞ்சிடும். 2025 உலகமே திரும்பி பார்க்கும் இந்த அண்ணாமலையை. அண்ணாமலைன்னு யார் தெரியுதா? மூத்தவன் விநாயகன் அல்ல, குழந்த முகம்தான் மூத்தது. 2வது வந்தது ஆணை முகம். ஆணை முகம் என்ன, குழந்த முகம் என்னன்னு தெரியாது. வந்துட்டானு இவனெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் யாரோட இது? உனக்கு நாராயண வேற, நமச்சிவாயா வேற. நீ படித்த பாடம் உனக்கு சொல்லி தந்தது. எங்கேருந்து கேட்டு வந்த? கேட்ட அறிவு கிடையாது, சொல் அறிவு கிடையாது, சுய அறிவு. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. இந்த 18 அறிவு நீ எடுத்துக்கிட்டால் தான் நான் சொல்கிற பாடம் உனக்கு புரியும். ஆனால் நீ 6 அறிவு உள்ள மிருகம் தானே, உனக்கு எப்படி நான் சொல்கிறது புரியும்? புரியுதா? இந்த திருவண்ணாமலைக்குள்ளே என்ன சித்தருங்கிற புத்தருங்கிற? சி எடுத்துகிட்டு பூ வச்சா புத்தர், பூ எடுத்துகிட்டு சி வச்சா சித்தர். அப்போ சித்தர் என்ன பெண்ணா? சித்தர் என்ன பொம்பளையாப்பா? புத்தர் என்ன பொம்பளையா? என்ன பொம்பளையில பூரா சித்தருங்கிறிய? உனக்கு காரைக்கால் அம்மையார் கதை, ஔவையாரோட மாம்பழ கதையே தெரியாது. காரைக்கால் அம்மையாரோட கதையும் ஔவையாரோட கதையும் ஒன்று தான், மாம்பழ கதை. அது 2மே தெரியாது. நீங்கள் என்னடா பொம்பளையில பூரா சித்தருங்கிறிய? ரிஷி பத்தினி, அரியோடையது, சிவனோடையது. அதை தான் நான் சிவாங்கிறேன். அப்போ பெண்களை பூரா நீ சித்தருங்கிற. ரிஷி பத்தினி யார் உலகத்தில்? ஒரே பத்தினி தான், சதிதேவி, பார்வதி தேவி. சதிதேவி அக்னியில் இறங்கும்போது மறுபிறவி எடுத்து பார்வதிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து நான் சிவனை அடைவேன்னு சொன்னது சதிதேவி. உனக்கு சதிதேவி என்ன, பார்வதி என்ன, சீதா என்னன்னு தெரியாது.
இதெல்லாம் சாம வேதம். நெருப்பை சார்ந்தது திருவண்ணாமலை. அக்னி ஸ்தலம். அக்னி ஸ்தலம்னா நெருப்புன்னு நினச்சிக்கிட்டியோ, சமுத்திரம். சமுத்திரம் இருக்க போய் தான் உனக்கு வெளிச்சம். உன் மலையை வச்சு வெளிச்சம் கிடையாது, சமுத்திரத்தை வச்சு தான் வெளிச்சம். அதுக்கு தான் நீரின்றி அமையாது உலகு. உனக்கு தண்ணி இருந்தால் போதும், வெளிச்சம் இல்லைன்னா நீ இருட்டில் வாழ்ந்துருவியா? சிவனோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம். முதல்ல சிவன் யாருன்னே உனக்கு தெரியாது. ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி. நீ விநாயகினே கும்பிடலை, பின் உனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ உன் கதைக்கு வரும். குட்டி போடுற யானை என்னது? தாய் யானை. தந்தை வச்ச யானை ஆண் யானை. இதானே படித்த பாடம். இதை விட்ட உனக்கு என்ன தெரியும்? உன் அறிவு, உன் விஞ்ஞான அறிவில் இது. ஆனால் தந்தை வச்ச யானை ஒரு லிங்கத்தோடு அலையும், அது தாய். அதான் பார்வதி தேவி ஒரு சிவலிங்கத்தை கையில் ஏந்தினாள். அப்போ பார்வதி என்பது விநாயகி. ஆனால் குட்டியை பெற்றெடுக்கவன் தந்தை. இது உனக்கு தெரியுமா? அதுக்கு தான் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய்க்கு தான் விநாயகரோட சிலை கம்ப்ளீட்டு. தந்தத்தோடு இருக்கிறது விநாயகி, தாயோடைய தான். இந்த பாரத பூமியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதெல்லாம் தாய்க்கு தான். ஆனால் தந்தையை யாரும் கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் கேட்டால் சொல்லுவான், அன்பே சிவம். அப்படியா? குட்டியை பெற்றெடுக்கிறவன் சிவன், தந்தை. அதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னது. இதுவும் புராண பாடத்தில் எதுலேயுமே இருக்காது. இந்தியா பாரத பூமிக்குள்ள எந்த ஆன்மீக துறவையும் சொல்லவும் முடியாது. புரியுதா? இவன் எல்லாருமே 6 அறிவில் வாழக்கூடிய மிருகம். நான் சொல்கிறது 18 அறிவு, 18 அத்தியாயம் பகவத்கீதை, 18 படி சபரிமலை, ஐயப்பன், அரியப்பன், மெய்யப்பன். புரியுதா? ஹரி பிரம்மா சிவ அறிவோம், ஹரி பிரம்மா சிவ அறிவோம். உனக்கு பிரம பொருளே தெரியாது. புரியுதா? 4 வேதத்தை படிச்சுக்கிட்டு 4 வேதத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் உலக அளவில் சிவனை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் காளியை பார்த்துட்டு வச்சுட்டேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிடுங்க. புரியுதா? முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. உங்கள் அநியாய அக்கிரமம் எல்லாமே 2020 அடங்கி இருந்தது. லாக்டவுன் டயத்தில் எவனும் பேசலை. உன் ஞானத்தில் தெரியலையா கொரோனானா என்னது? கொரோனா வைரஸா இல்லை திட்டம் போட்ட சதியான்னு தெரியலையா? நான் 2019 சொன்னோம்ல, இன்றைக்கி தேதி 16/8/2019, நாளைக்கு தேதி 17/8/2019. அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாம் ஆண்டி சொன்னா இல்லையா? சொன்னேன். ஆனால் அதெல்லாம் மறந்துடுவியா? நீ சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கல. ஒரு மனிதனுக்கு மரணமே இல்லாத வாழ்க்கையை அறிகிறதுக்கு தான் உன்னை மனிதனாக படைச்சது. உனக்கு ஆலய வழிபாடெல்லாம். ஆனால் ஆலய வழிபாடெல்லாம் பண்ணுற, நீ அழிஞ்சு போகிற. அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். இந்த வேஷம் என்ன? எல்லோரும் அணிகிற மாதிரி நானும் காவி அணிஞ்சிட்டு நிறைய உத்தராஜியை போட்டுக்கிட்டு நானும் சாமியார் தாங்க, நானும் துறை. இந்த வேஷம் இல்லை. ராமச்சந்திரன், ஹரிச்சந்திரன், ஹரிசங்கரன். புரியுதா? இந்த பாரத பூமியில் ராமேஸ்வரம், பரமேஸ்வரன். இந்த பாங்கிற எழுத்து தான் பரமேஸ்வரன், பாவம் எடுத்துட்டா ராமேஸ்வரன். புரியுதா? இப்படி பல பொருள் உண்டு. உன் சிவ வழிபாடு எல்லாம் பரம்பொருள் தோற்றி வைத்தது. அடி அண்ணாமலையில் பிரம்மாவோட தோஷம் விலகுவதற்கு பிரம்மா பிடிச்ச சிவலிங்கம். பிரம்மாவுக்கு எப்படி தோஷம் பிடிக்கும்? பிரம்மா தானே படைக்கிறாரு, அவருக்கு எப்படி தோஷம் வரும்? தோஷங்கள் நீங்கள் அறியாமையில் செய்கிறது தான் தோஷம். புரியுதா? இப்படி ஒவ்வொரு கதையிலும் உண்டு. ஏன் நான் சொல்கிறோம்னா, நான் திருவண்ணாமலைக்கு வந்தால், மகனே நீ வந்துட்டு இங்கே பேசு, நீ இங்கே பேசு. நான் இந்த திருவண்ணாமலை தான் இருந்தேன். 5 ஆண்டுகளாக நான் பழனியில் போய் இருந்தேன். அப்போ பழனிக்கு போனோம், இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தோன்னா புது சாமியார் ஆகிட்டேன். 7 மலை. மலை சதுரகிரி மலை, அருள் ஈன்ற மலை. உன்னை அருள் ஈன்றுட்டு, உன்னை பெற்று எடுத்துட்டு. அருள் உண்மை மலை, புதிய மலை. அதான் மகர ஜோதி காட்சி பார்க்குறேன். அருள் எல்லை மலை, அருள் எல்லையே கிடையாது. அதான் வெள்ளையங்கிரி மலை. அருள் ஊற்று மலை, கொல்லிமலை. அருள் அன்பு மலை, திருப்பதிங்கிற. அருள் ஆனந்த மலை, அண்ணாமலை. அருள் ஆனந்த மலை, இன்ப மலை, பழனி மலை. இப்படி 7 மலை உண்டு. இந்த 7 மலை ஒரே ஆளுடையது தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வர? 7 மலை பெருமாளை கொண்டு வர்றிய, சிவனை கொண்டு வர்றிய, முருகனை கொண்டு வர்றிய. முருகான்னாலே மூர்த்தி. இந்த 3 பேர் வந்துடுறாங்க, மூர்த்தி. வேலை முடிஞ்சு போச்சு. இப்படிங்கிறது தான் இதோட பொருள். புரியுதா? திருவண்ணாமலையில் தான் இருப்பேன், திருவண்ணாமலை தான் இருப்பேன். எதிர்த்தவன் காளி. என்னை எதிர்த்து பேசிட்டியா, உன்னை பரம்பொருள் காலி பண்ணிடும். நீ இருக்க மாட்ட. புரிஞ்சுக்கோ. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். உனக்கு சிவகாமியும் தெரியாது, சிதம்பரமும் தெரியாது.
அந்த பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவரே சிதம்பரம். அந்த சிதம்பரமே பள்ளி கொண்டிருக்கிறாரு. ஆனந்த தாண்டவத்தை பார்த்ததும் ஆனந்த தாண்டவம் ஆடுறது ஒரே ஆள் தான். ஆனால் உன் புராண வரலாறில் நீ வேறு மாதிரி நினச்சிக்கிட்ட. இந்த ஆதிசேஷன் வந்து ஒரு மனித அவதாரம் எடுத்தது பதஞ்சலி. பதஞ்சலினா அவன் 2 கண்ணு, வியாக்கரபாதர் 2 கரம் 2 பாதம். பதஞ்சலி அவன் 2 கண்ணு, வியாக்கரபாதர் 2 கரம் 2 பாதம். அதான் பதஞ்சலி வியாக்கரபாதர். புரியுதா? இப்படி ஒரு பொருள் உண்டு. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். இந்த மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் உலகத்தில் கிடையாது. என்னோடய பதிவை பார்க்குற குடும்பங்களுக்கு 100 நன்மைகள் நடக்கணும்னு வேண்டிக்கிடுவேன். எல்லாரும் ஓம் ஹரி ஓம் அம்மை அப்பன் துணை, நன்மையே நடக்கும். அல்லாமல் இந்த மலைக்குள்ளே வந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொன்னால் தீமையே நடக்கும். அம்மை அப்பன் துணை.